ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஃபார்ம். அபீஸ் ஃபார்முக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டை ஒரு விசிட் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்திருக்கேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க தோட்டம் தான். ஸோ எங்களுடைய கார்டன் ஆல்ரெடி ஏற்கனவே டிடி நேச்சரில் பார்த்துருப்பீங்க. அந்த தோட்டத்தில் என்னென்னலாம் ஹார்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், மருதாணி செடி நல்லா வெட்டி விட்ட பிறகு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கார்டன் இது. ஸோ அதுக்கு அடுத்து நம்ம வந்து அபி ஃபார்முக்கு போய் பார்க்கலாம். முதல்ல வந்து இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஸோ இந்த மருதாணி செடி வந்து ரொம்ப பெருசாக வந்து வளர்ந்து வந்திருந்தது. நல்ல ஹைட்டு, இவ்வளோ ஹைட்டு போயிருந்தது பப்பாளி மரம் ஹைட்டுக்கு. அதனால் வெட்டி விட்டு ஒரு 2 மந்த்லேயே வந்து நல்லா சூப்பராக துளுக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், பெஞ்சிங்குள்ளே போய் காமிக்கிறேன் இருங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து லெமன் செடி இருக்குது. ஸோ இது வந்து நாங்கள் வைக்காத செடி அப்படின்னு சொல்லலாங்க. நாங்கள் எதிர்பார்க்காத வந்துச்சு. விதை போட்டு அதில் வந்து முளைச்சி வந்த செடி. ஸோ இந்த அளவுக்கு சூப்பராக வந்து வரும் அப்படின்றது நான் நினச்சே பார்க்கல. ஆனால் கார்டனிங்கில் வாங்கின செடி சுத்தமாக எனக்கு வந்து க்ரோத்தே கொடுக்கல. அந்த செடியுமே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சு எடுத்துருக்கு, நல்லா கொத்தாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் வந்து லெமன் செடி வந்து நிறைய காய்கள் பிடிக்குது அப்படின்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்டில். ஸோ அது இப்போ தான் வந்து நிறைய பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. நிறைய வந்து பூக்கள் வந்து கொட்டியும் போகுது. இங்கே பாருங்கள், நிறைய பூக்கள் இருக்குது அங்கங்கே. குட்டி குட்டியாக பிஞ்செல்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் ஒரு 10 டேஸ் கழித்து வந்திருக்கேன் இங்கே நம்ம வீட்டுக்கு. ஸோ என்ட்ரன்ஸில் இருக்க லெமன் செடி கார்டனுக்குள்ளே போகலாம். செடிங்க பாருங்கள், எவ்வளோ செடி இருக்குது. இங்கே வந்து மணத்தக்காளி கீரை. ஸோ சூப்பராக வருது பாருங்கள். இதை இப்போ பறிச்சுப்பேன். ஸோ என்னென்னலாம் ஹார்வெஸ்ட் பண்ணுறோம் நம்ம கார்டனில் அப்படின்றத காட்டுறேன். குட்டி குட்டியாக நிறைய பிஞ்சுகள் இருக்குது. ஸோ நம்ம செடியில் பழுக்கிற வரைக்கும் விடுவோம் அப்படின்னு சொல்லி விட்டு வச்சுருக்கேன். ஆனால் இருந்தாலுமே அக்கம் பக்கத்தினர் வந்து பறித்து கொள்கிறார்கள். அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அக்கம் பக்கத்துலலாம் வந்து ஆள் இல்லைன்னா பறிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதுவும் இப்போ வந்து சம்மர் சீசனுக்கு லெமன்லாம் வந்து தேவைப்படும் இல்லையா, ஜூஸ் இல்லை சாப்பாடு செய்கிறதுக்கு, கலர்றதுக்கு, லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே கூட இருக்குது. இதெல்லாம் வந்து தரமான பழமாக வரணும் அப்படின்னு விட்டு வச்சுருக்கேன். எப்படி நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா பழுத்து வந்திருக்கு, கலர் மாறி. இன்னும் கொஞ்சம் விட்டு வைக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். செடியிலேயே வந்து நல்லா வந்து பழுத்தா நல்லா ஜூஸ் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம லெமன் ரைஸ் கலர்றோம் அப்படின்னா நல்லா ஜூஸியாக இருக்கும், ஜூஸும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் துவர்ப்பு இல்லாமல். இது பாருங்கள், குட்டி குட்டியான பிஞ்சுகளும் வந்து நிறைய இருக்குது. ஸோ நாங்கள் செடி கார்டன்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்ச செடி எதுன்றதை காட்டுறோம் பாருங்கள். சுத்தமாக வரலைங்க, க்ரோத்தே இல்லை. க்ரோத் இல்லை அப்படின்றத விட வளர்ச்சியே இல்லாமல் அதை பாருங்கள் வெட்டிட்டேன். இதுதான் அந்த கிளை வெட்டிட்டு இந்த சைடில் வந்து ஒரு பிரான்ச் வந்து வளர ஆரம்பிச்சிது. இந்த பிரான்ச் மட்டும் இருக்கட்டும், எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ வளரும் போது நல்லா இலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. திரும்பவும் பாருங்கள், அதே மாதிரி தான் இருக்குது. அந்த மரம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. இதை என்ன பண்ணாலும் வந்து சரியாகவே ஆக மாட்டேங்குது. மருந்தெல்லாம் போடாமல் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ அதனாலே என்ன பண்ணுறேன்னா, செடிகளை வந்து இந்த மாதிரி பூச்சி தாக்குதல்லாம் இல்லாமல் இலைகளை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டுருக்கேன். மேபி நம்ம வந்து உரம் ஏதாவது போட்டால் நல்லா வருமா அப்படின்னு தெரியல. ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். வியூவர்ஸ், மணி பிளான்ட் செடியை பாருங்கள், இலைகள்லாம் வந்து பூச்சி தாக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பூச்சி தாக்குதா இல்லை வந்து எங்கள் பூனைக்குட்டியை தாக்குதான்னு தெரியல. ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்க பூனைக்குட்டி இங்கே தான் வந்து படுத்து உருளுவார் அவர். இலையை பாருங்கள், நல்லா பெரிய சைஸாக இருக்குது பாருங்கள், சூப்பராக. அதோட ஸ்டெம்மு பாருங்கள், அது வந்து வெளியே வந்து போகுது மணி பிளான்ட். அந்த பக்கம் வந்து சுண்டக்காய் செடி இருக்கிறதுனால யாரும் அதை கவனிக்கலன்னு நினைக்கிறேன். இல்லைனா வந்து மணி பிளான்ட் செடியை பிடிங்கிட்டு போயிடுவாங்க. இங்கே பாருங்க, வெட்டி விட்ட முல்லை செடி, நித்திய மல்லி
பூத்து வருது. அதே மாதிரி திராட்சை கொடியுமே வந்து நல்லா வந்து படர்ந்து வருது. நல்லா வந்த பிறகு நம்ம வந்து கட்டிங்ஸ் மூலியமாக வந்து பண்ணி விடலாம். அப்போ தான் நல்லா வந்து காய்கள் பிடிக்கும், பிஞ்சு இருக்கும். ஸோ இப்போ வந்து தண்ணி விட்டுட்டு இருக்கேங்க வந்து எங்கள் கார்டனில். மேலே பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் இருக்குது, பப்பாளி காய் இருக்குது. ஆனால் இடையில யாரோ பறிச்சுட்டு இருக்காங்க. நல்லா பெரிய பெரிய காயாக இருந்தது பப்பாளி காய். காமிக்கிற பாருங்க, தெரியுதுங்களா எவ்வளோ பெரிய காய் இருக்குது பாருங்க. கீழெல்லாம் வந்து சின்ன சின்ன பிஞ்சாக இருக்குது, மேலே நல்லா ஒரு தேர்ன காயாக இருக்குது. ஆனால் வந்து பழுக்கிறதுக்குள்ளே அறுத்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். இடையில இருக்க பெரிய காயெல்லாம் காணும். நம்ம எப்போவுமே வந்து வீட்டில் ஆள் இருந்தால் தாங்க எந்த ஒரு செடியாக இருக்கட்டும், பழஞ்செடியாக இருக்கட்டும், காய்கறி செடியாக இருக்கட்டும் நமக்கு வந்து கிடைக்கும். இல்லைன்னா வெளியே ஆளுங்க தான் பறிச்சுட்டு போவாங்க. கஷ்டப்பட்டு வளர்க்குறவங்க நம்ம, எடுத்துகிட்டு போகிறவங்க வேற ஒருத்தவங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வீட்டில் எலுமிச்சப்பழம், பப்பாளி இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து வந்தேன். சில நல்ல தேர்ன எலுமிச்சப்பழம்லாம் காணும். எல்லாரும் வந்து பறிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அப்படின்றத விட இங்கே பாருங்கள், ஆடு மாடு எல்லாம் வந்து ஓட்டிகிட்டு வருவாங்க மேய்க்க. ஸோ அவங்களும் வந்து உள்ளே வர சான்ஸ் இருக்குது. ஆள் இல்லைன்னா வந்து யார் வேணாலும் உள்ளே வந்து எதனா வேணும்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இங்கெல்லாம் வந்து நம்ம எதுவுமே பார்க்க முடியாது. பிஞ்சு பாருங்கள் நிறைய இருக்குது இந்த தடவை. ஸோ ஃபஸ்ட்டு வருஷம் வந்து கம்மியாக தான் காய்ச்சிது. பூக்கள் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்து கொட்டிடுச்சு. பிஞ்சு கம்மியாக தான் இருந்தது. இப்போ நல்லா வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், மாமரம் நல்லா ஸ்டெம் சூப்பராக வந்துடுச்சு. 3 வருஷம் ஆகுது இந்த மாமரம். அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்து பூ எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கான வழி தான் எப்படின்னு தெரியல. ஸோ நம்ம இன்னும் 2 வருஷம் இங்கே வரமாட்டோம் இல்லையா, 3 வருஷம் கழிச்சு தான் வருவோம். கொடிகள்லாம் வந்து இந்த மாதிரி படர்ந்து போனாலே செடிகளை வந்து நாஸ்தி பண்ணிடும். ஸோ அதனால் கொடியை வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பிச்சு போட்டுறது நல்லது. நான் எங்கே வாரத்துக்கு ஒரு முறை தாங்க வந்து இங்கிட்டலாம் தண்ணி விட்டுறேன். அதுவும் வந்து வெயில் டைம்லலாம் சில டைமில் விடுவேன். வேறு வழி இல்லை, திரும்ப மறுபடியும் நம்ம வந்து வீட்டுக்கு சீக்கிரமாக போகணும், டைம் ஆகுது அப்படின்றதுனால. அப்போவே நல்லா வருது அப்படின்னா நம்ம டெய்லி பராமரித்தா எவ்வளோ சூப்பராக வரும். இங்கே பாருங்கள், வெத்தலை கொடி சும்மா இந்த வேர் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சேன். இந்த வேர் தெரியுதா உங்களுக்கு? இந்த வேர் தான் எடுத்துகிட்டு வந்து சும்மா நட்டு வச்சேன். நல்லா துளுத்து வந்திருக்கு இலைகள்லாம். ஸோ அதுவுமே வந்து ஃபார்ம் ஹவுஸில் தான் வைக்க போகிறேன். அதாவது அபி ஃபார்மில் தான் வைக்க போகிறேன் போய் எடுத்துகிட்டு. சரி இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்சம் போட்டிருக்க செடிகள்லாம் வந்து பிக்கப் ஆகட்டும் அப்படின்ட்டு இருக்கேன். மாஞ்செடிக்கு தண்ணி பாய்ச்சலாம். இப்போ மருதாணி வந்து கொஞ்சம் பறிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இங்கே பாருங்கள், நெல்லிக்காய் பாருங்கள். போன தடவை வந்தப்போ நிறைய நெல்லிக்காய் இருந்துச்சு, கொத்து கொத்தாக இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாம் கொட்டிகிட்ருக்கு. கொஞ்சம் வந்து பறிச்சிட்ருக்காங்க. நெல்லி மரமும் மாமரமும் ஒன்றா சேர்ந்து பெனாசிங்கன்னு இருக்குது. கூடவே பக்கத்துலேயே வந்து லெமன் செடியும் இருக்கிறதுனால பூக்கள்லாம் வந்து கொட்ட ஆரம்பிச்சிடுது. முடிஞ்ச வரைக்கும் செடிங்க வந்து ஸ்பேஸ் விட்டு வைக்கணும் அப்படின்ற ரீசனே அதனால தான். நீங்கள் எவ்வளோ பேர் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இடத்துல நிறைய செடியை வச்சுட்டு சரியா பூக்கள்லாம் வந்து பிடிக்கல, கொட்டிடுது அப்படின்றவங்க எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இருக்கிறதையாவது நம்ம பறிச்சுப்போம். தேன் கூடு ஃபர்ஸ்ட் இங்கே கட்டி இருந்தது, இப்போ இங்கே கட்டிக்கிட்டு இருக்கு. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்புறமா. இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். என்னென்ன ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ துளசி செடி, இந்த மணத்தக்காளி கீரை ஒன்றா இருக்குது. இதை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஒரே நாளே வந்து கேமரா எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பொசிஷன் பார்த்து கட் பண்ணுறது, கேமராவில் வந்து நம்ம தெரியக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சி எல்லாம் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு தண்ணி இல்லாதனால காஞ்சி போதா, இல்லைனா இதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சிடலான்னு பார்த்தேன்.
ஸோ இன்னொரு தடவை நம்ம வரும்போது இங்கே இருக்க இந்த குப்பைமணி கீரை இதெல்லாம் வந்து அகட்டிட்டு க்ளீன் பண்ணணும். இங்கே குப்பைமணி கீரைக்கு பஞ்சமே இல்லை, நிறையவே வருது. அதே மாதிரி துளசி செடிங்களுமே நிறைய வருது. பார்த்தீங்கனாலே தெரியும், துளசி செடிலாம் நிறைய குட்டி குட்டியாக வரும். உங்களுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள், மருதாணி செடி, இதையுமே வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். இது என்ன பூன்னு தெரியுதுங்களா? ஸோ நாரதங்காய் பூ. இந்த மரம் வந்து இந்த அடுத்த புயல் மழை காற்றுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே சாஞ்சிச்சு. இந்த மரத்தை பார்த்தாலே தெரியும், பாதி மரம் வெட்டிட்டோம், பூவே வரல. ஆனால் ஸ்டார்டிங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாஞ்ச மரத்துலேருந்து எவ்வளோ பூ வந்திருக்கு. ஸோ எக்கச்சக்கமாக வந்திருக்கு. இந்த தடவை நிறைய நார்த்தங்காய் பறித்து ஊறுகாய் போட்டுடலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கோம். சரி பார்ப்போம், அதுக்குள்ளே இங்கே யாராவது விட்டு வைக்கிறாங்களா இல்லையான்னு. ஸோ இதாங்க நார்த்தங்காய் மரம், எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக வருது க்ரோத்திங். அடுத்து சுண்டக்காய் செடி. சுண்டக்காய் செடியிலையுமே சுண்டக்காவெல்லாம் பறிச்சிட்ருக்காங்க. சுண்டக்காய் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் வந்து பறிச்சிக்க வேண்டியது தான் நம்ம. ஆனால் சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த சுண்டக்காய்லாம். குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், காரக்குழம்பு வச்சாலோ இல்லை கூட்டு செஞ்சாலும். பூக்கள் அவங்க இருக்குது, ஆனால் பறிச்சிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆள் இல்லைன்னா வீட்டில் எல்லாரும் பறிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து பெரண்டை ஹார்வெஸ்ட். பெரண்டைங்க அங்கங்கே வந்து கொடி பிடிச்சிருக்கு பாருங்க. ஸோ இதில் வந்து எலசாக இருக்கிறத மட்டும்தான் நான் வந்து எடுக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் பாருங்கள், கலர் வந்து லைட் கலராக அழகாக எலசாக இருக்கா. இது வந்து நல்ல முத்தன தண்டு. இதிலேருந்து தான் வந்து பிரான்ச்சஸ் வந்து உருவாகி வரும் ஒவ்வொரு கிளைகளாக. சூப்பராக வருது பாருங்க. இதில் இருக்க பிஞ்சியெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெஞ்சிங் இருக்கிறதுனால உள்ளே மறைஞ்சி இருக்கு, இல்லைனா அதை கூட விட்டு வச்சுருக்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் இருந்து அதை வந்து வளர்த்து பறிச்சு எடுத்தால் சூப்பராக இருக்கும். என்ன பண்ணுறது, இப்போ இது வரைக்கும் எலசா இருக்கா, இது வந்து முத்தல் தண்டு. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே தான் உடைச்சிடும். இப்போ இந்த மாதிரி பிரான்ச்சஸ் வந்து பாருங்கள் துளுத்து வருது இல்லையா, இது வந்து அடுத்த ஈல்டுக்கு வந்து தயாராகுதுன்னு அர்த்தம். ஸோ இதில் இருக்க பிரான்ச் எல்லாம் எலசெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இங்கே பாருங்க, எங்கள் வீட்டு பூனைக்குட்டியை பாருங்க. என்னடா தங்கம், என்ன வேணும்? அம்மா வரேன், இருங்க கொஞ்ச நேரம் இருங்க. தள்ளிப்போ, நீ வழி விட்டாதான் நான் ஏறி அப்படி வர முடியும். பார்த்தீங்களா? ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையான பெரண்டை பறிச்சாச்சு. சூப்பராக வந்து துவையில் அரைச்சிக்கலாம். அதில் துவையில இல்லைன்னா பவுட்ரு பண்ணிக்கிறோ வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோ வந்து நம்ம டிடி நேச்சரில் வந்து பார்க்கலாம் நீங்கள். ஸோ நம்ம வந்து எலும்புங்கள்லாம் வந்து நல்லா வலுவாக சூப்பராக ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பெரண்டை. எங்கள் வீட்டு வெள்ளையன் பாருங்கள், கார்டனில் வந்து குளுன்னு பத்துக்கலாம், தண்ணி விட்ட பிறகு சில்லுன்னு இருக்கணுங்க. ஸோ அவனை வந்து நாங்கள்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். என் வீடு வந்து காலி பண்ணிட்டோம் இல்லையா, அதனால் இப்போ அவங்க தனியாக தான் இருக்காங்க. அவரும் பைரவர் ஒருத்தர் விங்கி. ஸோ வெள்ளையன் விங்கி 2 பேருமே பாதுகாப்பு நம்மளுடைய வீட்டுக்கு. இருந்தாலுமே மீறி வந்து நம்மளுடைய கார்டனில் வந்து எதையாவது வந்து பறிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ செம்பருத்தி கலையெல்லாம் பாருங்கள் உடச்சி வளைச்சி ஒரு வழி பண்ணிட்டு இருக்காங்க, ஆள் இல்லைன்னு ஒன்று. ஸோ ஓகே, அது எதுவும் பண்ண முடியாது, நம்ம அதுக்கு இங்கே இருக்கணும். சரி காய்ஸ், இப்போ வந்து எலுமிச்சப்பழம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பழுக்கிற வரைக்கும் விட்டோம்னா நமக்கு கிடைக்காது. பாருங்க, இங்கே ஒரு 3 எலுமிச்சம்பழம் இருக்கு. அதுவும் வந்து முத்தனை எலுமிச்சங்காய் தான். அது வந்து ஹைட்ல இருக்குது, அதை நான் கேமரா வச்சுக்கிட்டே பறிக்க முடியாது. இதெல்லாம் ரொம்ப பிஞ்சா இருக்கிற மாதிரி இருக்கு. இது எல்லாமே யாருன்னா கை விட்டு பறிக்கிற மாதிரி தாங்க இருக்கு. இதெல்லாம் வெளியே தான் இருக்கு.
கொஞ்சம் மரப்பாக உள்ளே இருந்தால் நமக்கு யூஸ் ஆகும்ல. ஹை வியூவர்ஸ், பாருங்கள் இன்னைக்கு நம்மளுடைய அபி ஃபார்மில் என்னென்னலாம் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாருங்கள். மருதாணி இலை ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இதை அரைச்சிக்கிட்டு கையில் வச்சோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பெண்கள் எப்போதுமே வந்து மங்களகரமாக இந்த மருதாணி அரைச்சி வைக்கிறது ரொம்பவே நல்லது. மாதத்துக்கு ஒரு தடவையாவது வைங்க. அடுத்து நம்ம எலும்புங்களை இரும்பு போல் வச்சு வைக்கிறதுக்காக இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிற இந்த பிரண்டை ஸோ சூப்பராக இருக்கு பாருங்க. ஸோ அதுலேயுமே வந்து ஒரு வேர் வந்துருக்கு. ஸோ இது கூட வந்து ஒரு துண்டு அப்படியே கட் பண்ணி வச்சோம்னா செம்மையாக வருங்க. அடுத்த ஹார்வெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை. ஸோ இந்த மணத்தக்காளி கீரை வந்து வயிறு வலிக்கு, வயிறு புண்ணு இருந்தால் அந்த வயிறு புண்ணு ஆற்றுறதுக்காக இதை வந்து சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வயிறு புண்ணெல்லாம் வந்து ஆற்றுறதுக்கு மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். இயற்கை நமக்காக கொடுத்துருக்கிறது. இயற்கையாகவே நமக்கு நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதை தெரிஞ்சு நல்லா வந்து பயன்படுத்துகிறது நல்லது. அடுத்த ஹார்வெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லெமன் செடியிலேருந்து லெமன் பறிச்சாச்சு. கொஞ்சமாக தான் இந்த வாட்டி சுண்டக்காய் இருந்தது. ஏன்னா நான் ஒரு 10 days முன்னாடி வந்து தான் வந்து பறிச்சுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் இருந்த பிஞ்சுகள்லாம் வந்து யாரோ பறிச்சுட்ருக்காங்க. அவங்க விட்ட மிச்சம் மீதி இது. ஸோ ஓரளவுக்கு நல்லா தேர்ன எலுமிச்சை பறிச்சாச்சு. இன்றைக்கி நம்மளுடைய ஹார்வெஸ்ட் இவ்வளோ தான்.